அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார். இதையெல்லாம் திருமாவளவன் கேட்க மாட்டாரு. எனக்கு தெரியும், திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன்ட் நகருக்கு ஆட்டோவில் தனியா வராரு. ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க, ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது. பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராவிட நலப்பள்ளிகளை சரி செய்வதற்கு சப்ளான்லாம் ஒதுக்குனாங்க. அதில் அரசு, திமுக அரசு வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புது. இதையெல்லாம் திருமாவளவன் கேட்க மாட்டாரு. ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க, ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது. கடந்த 4 ஆண்டுகளில் 7833 கோடியை இந்த அரசாங்கம் சப்ளாலேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு 2200 கோடி மத்திய அரசு தரலன்னு உண்ணாவிரதம் எடுக்கிறாங்கல்ல. ஆனால் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி 7833 கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்புவது சப்ளான்ல. அப்போது இதையெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளவன் கேட்கல, ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன்ட் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு. அப்போது நான் நினச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன்ட் நகரில் ஆட்டோவில் வர திருமாவளவனை ஏங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும். இதுவரை நான் 2 முறை புகார் கொடுத்திருக்கிறேன், திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று. ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது. எனவே இந்த தாக்குதல் என்பதும், என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது.